ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. எல்லோரையும் ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் அனுப்பிட்டு அப்படி தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டேங்க. அப்புறம் சரி நம்ம வாக்கிங் போகலான்னு, வெயில் எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா வெயில் போட்டு நல்லா கொளுத்தி எடுக்குது. சரி, இருந்தாலும் கொஞ்சம் நேரமாச்சும் வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேங்க. ரொம்ப வெயில் அடிக்குதுங்க, அப்படி பயங்கரமாக இருக்குது. அப்படி கண்ணே தெரிய மாட்டேங்குது பாருங்கள். புறாலாம் கூட அப்படி மயங்கி மயங்கி அந்த வெயிலே படுத்துருக்குதுங்க. சரி, இருந்தாலும் 1 hour வந்து வாக்கிங் போயாச்சு. இனி வீட்டுக்கு போயிடலான்னு வந்துட்டேன். அபுதாபியில் இருக்கிறவங்க எலக்ட்ரா ஸ்ட்ரீட்டில் இருக்க முருகன் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு தேவையான இந்தியன் பொருட்கள்லாம் வாங்கிக்கலாங்க. நிறைய ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்லாம் அபுதாபியில் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட இந்தியன் பொருட்கள், இந்த பனங்கிழங்கு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸு, அப்புறம் நம்ம ஊர் ஸ்வீட்ஸு, இந்த திரட்டு பால், அதிரசம், முறுக்கு, சீடை, இதெல்லாம் நிறைய கிடைக்குங்க. அப்புறம் கீரை வகைகள் வந்து நிறைய ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வெனஸ்டே போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாமே தருவாங்க. மற்ற நாள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள்லாம் இருக்குங்க. நான் வந்து அப்பப்போ வாங்கிப்பேன். எலக்ட்ரா ஸ்ட்ரீட்டில் இருக்குது முருகன் ஸ்டோர்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. பனங்கிழங்கெல்லாம் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக எனக்கு தேவையான பொருட்கள்லாம் அப்பப்போ வாங்கிப்பேங்க. பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸு, இதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் வந்து 1 day தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா பல மாதங்களுக்கு வரும். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கீரை இன்றைக்கே வச்சிடலான்னு வச்சாச்சுங்க. அப்புறம் கிங்ஃபிஷ் வந்து ஹஸ்பண்ட்காக பொரிச்சிட்ருக்கேன். எங்கள் யாருக்கும் கிங்ஃபிஷ் பிடிக்காது. பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மீனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச மீனை மேரினேட் பண்ணியிருக்கேன். சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணிக்குவேங்க. உங்கள் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? உங்கள் டே எப்படி போச்சுன்னு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பாய்.